நெல்லை மாநகர திமுக இளைஞரணி சார்பாக திமுக 2வது மாநில இளைஞரணி மாநாடு தீர்மான விளக்கம் மற்றும் கழக அரசின் நிதிநிலை அறிக்கை விளக்க தெருமுனை பிரச்சாரம் நெல்லை BM சத்திரம் பகுதிகளில் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு மத்திய மாவட்ட பொறுப்பாளர் TPM மைதீன் கான் தலைமை வகித்தார். மாநில வர்த்தகர் அணி இணைச் செயலாளரும் முன்னாள் MLA-வுமான மாலை ராஜா, துணை மேயர் KR ராஜு, மாவட்ட பொறுப்பாளர் பூக்கடை அண்ணாதுரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். BM சித்திரத்தில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் கிரிஜாகுமார், முன்னாள் மாவட்ட உறுப்பினர் ரேவதி அசோக், மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர்கள் பவானி ராஜ்குமார், தேவிகா, மாநகர பிரதிநிதி பாலை பிரான்சிஸ், இளைஞரணி முகமது மீரான், முகமது சபி மிக்கேல், குரு ஜெசி, இனியன், தொப்பி மைதீன், நெல்லை முத்தையா, ஜெய்னு ஷேன், வழக்கறிஞர் காமினி தேவன், திராவிடமணி, அதேபோல 38வது வட்ட கழக நிர்வாகிகள், செயலாளர் ஆவின் எல் கல்யாண சுந்தரம், அவைத் தலைவர் சுடலையாண்டி, துணை செயலாளர்கள் பேச்சுமுத்து, மரியதாசன், பொருளாளர் முத்துசாமி, வட்ட பிரதிநிதிகள் வேல்முருகன், கிருஷ்ணன், முகமது நவாஸ், முப்பிலி தாஸ், ஸ்ரீராமன், ரெட்டைசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிறு வயசுல இருந்தே நாங்கெல்லாம் திமுக பாரம்பரியம் வளர்ந்தவங்க. நானும் அப்படித்தான். சிறு வயசுல ஒரு தோரணையான ஒரு ஆளை பார்த்து இவங்க என்ன இப்படி இருக்காரு, எந்த தோல்ல இப்படி ஒரு துண்டு போட்டிருக்காருன்னு பார்த்து வேந்தாங்கள. இங்க தாத்தா மறைந்து போன தங்கபாண்டி தேவர் இந்த ஊரை சேர்ந்தவர். அப்ப இந்த ஒரு சிலை மட்டும்தான் இருக்கும், அண்ணா சிலை. இந்த ஒரு சிலை மட்டும்தான் இருக்கும் இந்த ஊர்ல. இங்க இருந்து ஊருக்குள்ள நடந்து போகணும். ஒரே ஒரு டீ கடை இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல எப்படி பார்த்திருப்பாருன்னா, அண்ணா சிலை கீழே அந்த படியில அட்னாங்கால் போட்டு இப்படி போட்டிருப்பாரு. போட்டு துண்டு மேல போட்டுட்டு அந்த பீடி எடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனா ஜெயிலுக்கு அடிக்கடி ஜெயிலுக்கு போயிடுவார். எதுக்கு போறாருன்னு கேட்டா, போராட்டம், தலைவர் மேல ஏதாவது பிரச்சனை உடனே முதல்ல அரெஸ்ட் ஆகுறது அவர் தான். ஏன்னா துண்டா கட்ட மாட்டார்ல, துண்டு திமுக துண்டு தான் எப்பவும் போட்டிருப்பாரு. அவரெல்லாம் பார்த்துதான் அவரு அங்க வருவார், குறிச்சிக்கு வருவார். அவரை பார்த்து பார்த்து நம்ம எல்லாம் இப்படி ஒரு ஆளா இருக்கணும், கொள்கைவாதியா இருக்கணும் அப்படின்னு வளர்ந்த பிள்ளைகள்ல நானும் ஒருத்தர். இப்ப எனக்கு 4 பேர பிள்ளைகள் இருக்கு. இதுதான் நிலைமை. சொன்னாங்க சாதனைகளை நிறைய சொல்லியாச்சு, எவ்வளவோ சொல்லியாச்சு. இப்ப நான் வந்துட்டு போன மோடியை பத்தி தான் நான் பேச வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறேன். இங்க வந்திருக்காரு பக்கத்துல, நம்ம பெல்பிட்ஸ் கிரவுண்ட்ல நம்மளும் ஒரு கூட்டம் போட்டோம், எளிமையா போட்டு ஒன்று முடிச்சோம். இவங்க பிரம்மாண்டமா ஏற்பாடு தான் சொல்லி சொதப்பிட்டாங்க. கூட்டமும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொல்லப்பட்டது. அது இனிமே எனக்கு தெரியாது. ஆனா வந்தார வந்து இவ்வளவு பேர் மக்கள் கேள்வி கேட்காங்களே, தமிழ்நாடு முழுவதும். சென்னைக்கு நிவாரண நிதி வழங்கல, தூத்துக்குடி நெல்லைக்கு நிவாரண நிதி வழங்கல, வந்து பார்க்கல. வந்துட்டு போன மாமியும் ஒரு ஊர்ல கூட கொடுக்கல. இப்பதான் பேசுறாங்களே, நம்ம ஆட்சி எவ்வளவு ரொம்ப பேசுறாங்களே. ஏதாவது ஒரு ஆதரவுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லிட்டு போலாம்ல. ஐயா, நான் இதை வந்திருக்கேன், உங்களுக்கு தேர்தல் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி கத்துங்க நல்லா கத்திட்டே போங்க. தேர்தல் வரப்போகுது, வர்ற காலகட்டத்தில் நீங்களும் ஓட்டு போடணும். அதுக்காகவே ஏதாவது வருது, கொஞ்சமாவது ஒரு அமௌண்ட். நம்ம 37,000 கோடி ரூபாய் கட்டிருக்கோம். என்னத்தையாவது ஒண்ணு கொடுத்துட்டு போலாம்ல. நீங்க குஜராத்துக்கு மட்டும் தனி பிளைட் எடுத்துட்டு பறந்து போய் உடனே அங்கே 1000 கோடின்னு அறிவிச்சுட்டு வர, இங்க இவ்வளவு சேதாரம் ஏற்பட்டிருக்கு, இதுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. நீதான் கொடுக்கல, நீதான் பேசல, நீதான் செய்யல. இந்த பக்கத்துல 2 பக்கம் 2 பேர் இருந்தாலும், அந்த அண்ணாமலன் ஒருத்தர் இருக்கான் பக்கத்துல, இந்த பக்கம் எங்க அண்ணன் அவரு பேர் என்ன நயினார் நாயந்தன் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. 2 பேர் 2 பக்கம் வந்திருக்காரு. அவரு தமிழ்நாட்டுக்குன்னு கேட்டிருக்கணும். இவரு குறைஞ்சபட்சம் திருநெல்வேலிக்கு கொடுக்காது இவரு கேட்டிருக்கணும். ஏன்னா திருநெல்வேலி ரொம்ப இருக்காரு, வெறியா இருக்காரு. அவர் அந்த மதிக்காவது கேட்டு ஏதாவது செஞ்சு கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒரு வார்த்தை பொய்யா சொல்லிட்டு போங்கன்னு சொல்லணும். அவர் அன்பு செலுத்துதாராம். அன்பு செலுத்திட்டா பரவாயில்ல, திமுக இருக்காதுங்காரு. அடே, ஒன்ன மாதிரி பல பேரை பார்த்து இந்த ஏக்கம் நிறைய பேருக்கு மணிமண்டபம் கட்டி வச்சு தலைவர் கலைஞரானாலும் சரி, தளபதி ஆனாலும் மணிமண்டபம் கட்டி வைக்கிறதே எங்க வேலையா போச்சு உங்களுக்கெல்லாம். அப்படி ஒரு ஏக்கம். நீ திமுக இருக்கு, எங்க திமுக எப்போதும் இருக்கும். அடுத்த தேர்தலில் நீ இருக்கியா இல்லையாங்கிறது அப்புறம் பார்ப்போம். எங்களுக்கு எதை பத்தி கவலை இல்லை. ஆட்சியில இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, ரொம்ப ஜாலியா இருக்கும்.
இப்ப இங்க இருக்கிறவங்களையும் வாக்கெடுப்பு நடத்தினா ஆட்சி வேணும் வேண்டாமான்னு எப்படி ஓட்டுக்கணும்னு எங்களுக்கு தான் தெரியும். அதனால எங்க நாங்க பெரிய சுதந்திர பறவையப்பா தலைவர் எங்களை வழிநடத்திக்கிட்டு இருக்காரு. நாங்க எதுக்கு பயப்பட மாட்டோம். நீங்க இப்ப என்ன வந்தாலும் சமைக்க தயாரா இருக்கிறோம். இப்ப நல்ல ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எத்தனையோ நல்ல பல திட்டங்கள் நீங்க ஊருக்குள்ள நுழைஞ்சு கேட்டா தெரியும். பொதுமக்கள் மத்தியில எந்த வீட்டுக்காவது ஒரு நல்லது நடக்காத ஒரு வீடு உண்டான்னு கேட்டா இருக்காது. அவ்வளவு வீட்டுக்கு நடக்கும். ஆனா விதண்டாவாதத்துக்குன்னு ஒன்று ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்போம். நாங்க நல்ல வேலை எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்காக வாழுகின்ற இயக்கம். அந்த இயக்கத்தின் தலைவர் தளபதி அவர்கள் இந்த ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பட்ஜெட்லயும் நிறைய திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்காங்க. அந்த திட்டங்கள் அந்த படிக்கிற பையன்கள் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழ் முறைப்படி பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கணும் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் இப்ப இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா எவ்வளவு பெரிய விஷயங்கள் எவ்வளவு நல்லா நடக்கும். எத்தனை ஏழை எளிய மக்கள் முன்னேறுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அடித்தளமிட்டு வராரு பெரியார், அண்ணா, கலைஞர், இப்ப நம்ம தலைவர் அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சிக்கு நீங்க ஆதரவு தர வேண்டும். நாங்க எதிர்கட்சிக்கார மாதிரி கூட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னுடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் வீடு வீடா வந்துகிட்டு இருக்காங்க. நோட்டீஸ் உணவு கொடுக்காங்க. கொடுத்தது மட்டும் இல்ல, உங்களுக்கு எது குறை இருக்கான்னு வேற கேட்காங்க. அப்படி கேட்க சொல்லி எங்களுக்கு உத்தரவு. நாட்டை காப்பாற்றி இந்த ஆட்சியை நியமனம் செய்யக்கூடிய, அதாவது 40 தொகுதி ஜெயிக்க போறது தமிழ்நாட்டில் திமுக தான். அப்ப திமுக கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. அப்படி வெற்றி பெற்று ஒரு பிரதமரை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு முதல்வரை நம்ம தமிழ்நாடு பெற்றிருக்காங்க பெயரை நீங்க பெற்றுத்தர வேண்டும். அதற்கு இன்னும் பல அந்த பிரதமர் நமக்கு வேண்டியவர் வந்தார்னா இந்த தமிழ்நாட்டில் நிறைய நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு நீங்கள் உங்கள் ஆதரவு பெரு ஆதரவை நம்முடைய தளபதி அவர்களுடைய கைகாட்டுகின்ற வேட்பாளருக்கு நீங்கள் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நல்ல மாநகர இளைஞரணி உள்ளிட்ட கழக தோழர்களுக்கும் வட்டக்கழக செயலாளர் தம்பி ஆவின் கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட கழக தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.